ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா நான் சொன்னேங்கிறதுக்காக சற்றும் யோசிக்காமல் இந்த அற்புத வியாழன் நாளில் எனது உதியை தொட்டதன் காரணமாகவே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய வகையில உன் கரங்களில் ஒன்று கிடைக்கப் போகுது என் செல்லமே. என் உதியை தொட்ட உனது கரங்களிலேயே உனக்கானதை நான் ஆசீர்வதித்து அன்போடு கொடுக்க போறேன். நீ நினைச்சது நடக்கும், நீ கேட்டதெல்லாம் இப்போது கிடைக்கும். உனக்கு ஏற்பட்ட விஷயங்களும் உனக்கு நடந்த கசப்பான சம்பவங்களையும் இப்போது நீ மறக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த உதியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை பொறுத்துக்காத, அவர்களை மறந்துவிடு. ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை மனசுக்குள்ள ஒவ்வொரு முறையும் நினைச்சு நினைச்சு மீண்டும் அந்த தவறை செய்யாமல் உன்னை பாதுகாத்துக்கொள் என் செல்லமே. உனக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்பது நிம்மதிதானே. அந்த நிம்மதியை கூட மற்றவர்கள் செய்த செயலை யோசிச்சு ஏன் நீயாகவே கெடுத்துக்கிற? தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு உன் நிம்மதியை நீயே பால் படுத்தி கொள்ளாதே என் செல்லமே. மற்றவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா உன்னை மதிக்காதவர்களுக்கு மற்றவர்களின் அருமை பெருமையை புரிய வைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. எத்தனையோ பேரு உனக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் உன்னை அவமானப்படுத்தியதையும் உன் மனசுக்குள்ள வலியையும் வேதனையையும் உண்டாக்கியதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால் ரணமாகி போயிருக்கும் உன் மனதிற்கு மருந்தாகத்தான் இந்த உதியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. உன் உடம்புல எந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் சரி, என்னுடைய உதியை எடுத்து அந்த இடத்துல வை. அதுவும் சரியாகல உள்ளுக்குள் ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சினா சிறிது உதியை எடுத்து தண்ணீரில் கலந்து குடித்து விடு என் செல்லமே. உன் ஆத்மாக்குள்ள நான் இறங்கி உன் உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நிச்சயமாக சரி செய்வேன். என்னுடைய சார்பாகத்தான் இந்த உதி உனக்குள் இறக்கப்படுகிறது. இந்த உதியை சாப்பிடும் எல்லாரும் சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கும்படி நான் செய்வேன். ஆனா எதுவா இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும், அள்ளி சாப்பிட்டு விடாதே என் செல்லமே. உனக்கு என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்யறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். தேவையில்லாம நீ கவலைப்படாத. நான் என்ன பாவம் செஞ்சேன் சாயப்பா, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள், எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்களேன்னு கேட்டாயல்லவா? எப்பவுமே காய்ச்ச மரம்தானே கல்லடிப்படும். அதுபோல நீ நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை நோக்கி நோக்கி வருது. ஆனா இதையெல்லாம் பார்த்து நீ வருந்தாதே என் செல்லமே. நீ இப்படி கண்ணீர் வடிக்கிறத பார்த்தும் கூட உன் சாயப்பா இப்படியே உன்னை கலங்கி இருக்கும்படி விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே எது செஞ்சா உனக்கு வாழ்க்கை நன்றாக மாறுமோ, எதையெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்களை உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற இந்த விபூதியை நீ தொட்டதன் மூலமாக இனி உன் வாழ்க்கையே மிக அழகானதாக மாறப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத வகையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகுது என் செல்லமே. உன்னை வெறுத்த கண்கள் எல்லாம் இப்போது வேடிக்கை பார்க்க போறாங்க. எப்படி இது நடந்ததுன்னு எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வை நான் உயர்த்தி காட்டத்தான் போகிறேன். நல்லது நடக்கும் நடக்கும்னு நம்பி காத்திருந்த உன் வாழ்வில் இப்போது நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை பார்த்து என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம நீ திகச்சு பிரமிச்சு நிக்க போற. இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுலதான் உனக்கானதை உன் கைகளில் சேர்க்க போகிறேன் என் செல்லமே. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எதிர்பார்த்தது எல்லாமே உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும்னு இல்லை என் செல்லமே. அதற்கான உரிய நேரத்தில் சரியானபடி உனக்கான விஷயங்களை நான் கிடைக்க செய்வேன். தேவையில்லாம அவசரப்படாத. அவசரத்திலையும் பதற்றத்திலையும் செய்யற காரியம் எதுவும் சரியாக வராது. நீ ஆசைப்படுவதையெல்லாம் நிச்சயமா உனக்கு நிறைவேற்றி கொடுக்கதான் போறேன். இங்க உள்ள பல பேரின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் துன்பங்களும் இருப்பதற்கு காரணமே அவங்க எது நினைச்சாலும் உடனே நடத்திடணும்னு அவசரப்படுறதாலதான். வருந்தாதே என் செல்லமே, நம்பிக்கையோட காத்துரு. உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைச்சு அற்புதங்கள் எல்லாம் நிகழக்கூடிய சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க போறேன். எல்லார் கண் முன்னாலும் உயர வேண்டும் எனதானே ஆசைப்பட்டாய். என் மீது நம்பிக்கையோடு உறுதியாக காத்திரு. யாருக்காகவும் நீ உன்னை மாத்திக்க வேணாம். உனக்காக எல்லாரும் மாறும்படியும் எல்லோரும் உன்னை தேடி வந்து பணிந்து நிற்கும்படியும் உன் வாழ்வில் நான் உயர்வை கொடுப்பேன். நல்லதே உனக்கு நடக்கும். ஓம் சாய்ராம்.